இன்னைக்கு 2 மணி நேரம் 16 நிமிஷம் பேசிய பிரதமரை 1 நிமிஷம் கூட அவரை கத்தாமல், அவரை பேச விடாமல் என்னென்ன முயற்சித்தார்கள் என்பது தெரியும். அப்படியும் இன்னைக்கு பிரதமர் பேசினாரு. சோ இவங்க ஜனநாயகம் பத்தி பேசுவதும் இவர்கள் செய்யும் நாடகம் எல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு நன்றாக புரிகிறது. இந்த செங்கோல் முறையை எதிர்த்து பேசியவர் மதுரை மேயருக்கு இப்போது ஒரு செங்கோல் எடுத்து கொடுக்கறது பேப்பர்ல இப்ப வந்திருக்கு பாருங்க. நேத்தோ முந்தா நேத்தோ இல்ல அது எப்போ கொடுத்தாரோ அந்த செங்கோல் எடுத்து கொடுக்கும் போது அந்த புற பெண்கள் அவருக்கு அப்ப ஞாபகம் வந்ததா வரலையா என்பதை அவரை கேட்டுதான் தெரியணும். அவர் தமிழ்நாட்டை விட்டு என்றும் விலகப் போவதில்லை, அரசியலை விட்டு விலகப் போவதில்லை. பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டிலிருந்து அவரை எடுக்க போவதும் இல்லை. இவங்க என்ன வேணா பேசட்டுங்க, அவர்கள் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு போட்டோம். திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக அரசியலை விட்டு விலகப் போவதில்லை. ஒரு தமிழ் தெரியாத ஒரு அந்த தமிழின் அந்த செங்கோலின் அருமையை தெரிந்த ஒரு முதல்வர் போடுறது நமக்கு வெக்கப்படணும். நம்ம நாம் வெக்கி தலைகுனிய வேணும். வணக்கம் தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு. நான் இங்க சுபா சதீஷ்குமார். நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல அனல் தெரிக்கும் அப்படின்னா அங்க கண்டிப்பா இவர் இருக்காருன்னு சொல்லலாம். அவர் திரு எஸ் ஸ்ரீராம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிடம் அடைகிறோம். ரொம்ப வணக்கம்மா, ரொம்ப வணக்கம். தேங்க்யூ சோ மச்மா, தேங்க்யூ சோ மச். சொல்லுங்கம்மா. 2 நாளா ராகுல் காந்தி அப்படியே ரொம்ப ஒரு ஃபயரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விவாதங்களை தமிழ் ஊடகங்கள்ல நம்ம பாக்குறோம். அவர் அவ்வளவு ஃபயரா இருக்காரா சார்? இப்பதாங்க ஒரு விவாதத்தை அதே டாபிக் வச்சுதான் முடிச்சுட்டு வரேன். டிவி விவாதத்துல என்ன பேசுறாருங்க, என்ன இதெல்லாம் மிகைப்படுத்தி பேசுவதுங்க. ராகுல் காந்தியை பார்த்து பிரதமர் பயந்துட்டாங்கன்னு 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. யாரு பயந்தாங்கன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால அவர் பேசியது எல்லாமே இன்னும் அவர் வெறுப்பு பேச்சை தான் பேசுறாரே தவிர ஆக்கப்பூர்வமா என்ன பேசிட்டாரு பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கு. அவர் பேசுவது எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக இல்லை. அவர் பேசிய பேச்சு மிகவும் அவர் எதெல்லாம் அவர்கள் ஆட்சி காலத்துல பண்ணணும்னு சொன்னாரோ அதை எல்லாத்தையும் இவர் எதிர்க்கிறாங்க. இப்போ இவர் பேசுவது முற்றிலும் ஒரு ஆக்கப்பூர்வமா எதுவும் இல்லையே தவிர அவர் பேசுனது ஒன்றும் பெரிய வெறும் ரெட்டாரிக்னு சொல்லுவாங்க. திரும்பி சொல்வதையே திரும்பி சொல்வதை தவிர உண்மையை பேசுவது இல்லை. எதிர்க்கெடுத்தாலும் உண்மைக்கு மாறாக தான் அந்த பார்லிமெண்ட்ல பேசுறாரு. எம்எஸ்பி தரலைங்கிறாரு, அக்னிவீரை பத்தி தவறாக பேசுகிறார். எல்லாத்தையும் பத்தியும் ஒரு புரிதல் இல்லாமல் அறகுறையா தான் பேசுறாரே தவிர அவர் பேசுவதால ஒன்றும் பயப்படல, தெரிக்க விட்டாருன்றதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல இது சொல்றதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையம்மா. அது இப்படிதான் சொல்லுவார்கள். அது ஆனா நாட்டு மக்கள் அப்படி நினைப்பதில்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ ராகுல் காந்தி முதல் பாராளுமன்ற கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரியான ஒரு பேச்சுக்களை தொடர்ந்து எடுக்கிறாரு. இதே மாதிரியான ஒரு கூட்டத்தொடர்கள் தொடர்ந்து நடக்குமேயானால் மக்கள் நல பிரச்சனைகளை பேசுவது எப்போது? நிச்சயமா இந்த இந்தி கூட்டணி இந்த பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எம்பி ஸ்பீக்கர் எலெக்ஷன் டயத்திலிருந்தே அவங்க சொன்னது இந்த வாட்டி நாங்கள் இவர்களை விடமாட்டோம். அந்த மைண்ட்ல தான் அவங்க தொனியில தான் அவங்க பேசிக்கொண்டே இருந்தார்கள். இனிமே பார்லிமெண்ட் எப்படி நடக்கும் என்பதை பாருங்கள்னு. ஸோ அவங்க வர்றது இந்த அரசாங்கத்தை தடுக்க வேண்டும், இந்த நாட்டு வளர்ச்சியை தடுக்க வேண்டும், மக்கள் வரி பணத்தை வீணடிக்க வேண்டும்ன்ற மைண்ட்ல தான் வராங்களே தவிர அவங்க அந்த வராங்கன்றதை இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா ஜனநாயக அரசியலமைப்பு சட்டம் புஸ்தகத்தை சும்மா பாக்கெட்ல போட்டுன்னு எடுத்துன்னு வருவாங்க. இன்னைக்கு 2 மணி நேரம் 16 நிமிஷம் பேசிய பிரதமரை 1 நிமிஷம் கூட அவரை கத்தாமல், அவரை பேச விடாமல் என்னென்ன முயற்சித்தார்கள் என்பது தெரியும். அப்படியும் இன்னைக்கு பிரதமர் பேசினாரு. ஸோ இவங்க ஜனநாயகம் பத்தி பேசுவதும் இவர்கள் செய்யும் நாடகம் எல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு நன்றாக புரிகிறது. அதனால அவங்க இனிமே இந்த பார்லிமெண்ட்டை அவங்க எப்படி முடக்க போறாங்கன்றதை இன்னைக்கே காமிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் தான் இதை உணரணும். ஆனால் இந்த மாதிரியான சலசலப்புகள்லாம் பிரதமர் அஞ்ச போவதில்லை. ஏன்னா முதல் டேர்ம்லயே ராஜ்யசபால ஸ்ட்ரென்த் இல்லாத போதே பல பில் எல்லாம் நிச்சயமாக அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களை சமாளிப்பதில் பிரதமருக்கு ஒன்றும் பெரிய சங்கடம் இல்லை. இவர்கள் செய்வதை எதற்காக மக்கள் பிரச்சனைக்காக போகவில்லை. பிரதமர் மோடி வெறுப்பை உமிழ்வதற்கு தான் அங்க போயிருக்கான்றது இனிமே மக்களுக்கு புரியணும். மோடி வெறுப்பை உமிழ்வதற்காக போயிருக்கிறார் ராகுல் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க.
அவர் வந்து கட்டாகட் ஃபட்டாஃபட்லாம் சொன்னாரு தேர்தல் பிரச்சாரத்துல. பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டம் 1,00,000 ரூபாய் வருடத்திற்கு, மாதம் 8,500 அந்த மாதிரியான கால்குலேஷன்லாம் இருந்தது. நீங்க பணம்லாம் தரது இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால்ல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிச்சிருக்கே. அவங்களுக்கு எதிரான ஒரு அபியூஸ் பெண்களை நோக்கிய குற்றங்கள் வந்து அதிகமா அங்க இருக்கு. அதற்கான பதிலா ராகுல் காந்தி என்ன சொல்றாருங்க? அதாவதுங்க, இந்த கட்டாக்கட் சொன்னாங்க பாத்தீங்களா, யூபியில சரி கர்நாடகால சரி இஸ்லாமிய பெண்கள் போய் நின்று அந்த பணத்தை கொடுப்போம் என்று உறுதி கொடுத்தவர்கள் கொடுக்கவில்லை என்பதுதான் அந்த அங்கே போய் நின்றவர்கள் பல ஊடகங்களுக்கு அவங்க கொடுத்த பதில் அதுதான். ஸோ இவர்கள் என்னெல்லாம் உண்மைக்கு மாறாக செய்திருக்கிறார்கள் மக்களின் வாக்கை பெறுவதற்கு என்பதுக்கு ஒரு உங்களுக்கு முத்தான சாட்சி. இவங்க இவ்வளோ பேசுறவங்க, இவங்க மாநில ஆளக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய பல காலத்துல ஆளக்கூடிய கடந்த காலத்திலையும் சரி இப்பவும் சரி, அல்லது இவர்கள் இந்தி கூட்டணி என்று சொல்பவர்களும் சரி, அந்தந்த மாநிலத்தில் பெண்களின் கொடுமையை பற்றி ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தி அவர்களோ என்னைக்காவது வாயை திறந்து பேசியிருக்காருங்களா? ஏன் இதே யூபியில ஒரு சிறு ஒரு 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 சிறுமி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்த பெண்ணை அப்பொழுது பாஜகவில் இருந்த அந்த ஒரு எம்பி அவர் இதை நியாயப்படுத்தி பேசிய போது அவரை கட்சியை விட்டு விலக்கியது பாஜக. இந்த யூபி எலெக்ஷன்ல, இந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல அந்த அவர் சஞ்சய் சிங் என்று என் நினைவு சரியாக இருந்தால் அவர் பேர் சஞ்சய் சிங் என்று நினைக்கிறேன். அவருக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த வாட்டி பார்லிமெண்ட்ரி சீட் கான்டெஸ்ட் பண்றதுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர்களுடைய இரட்டை நாடகம் உங்களுக்கு மக்களுக்கு புரிய வேண்டும். பாரதிய ஜனதா ஆளும் கட்சியில் ஏதேனும் ஒரு தவறுகள் நடந்தால் அதை மிக ஊதி பெரிதாக்குவதும், தங்கள் மாநிலத்திலேயோ இல்லை தங்களுடைய சுயநல கூட்டணி கட்சியான இந்தி கூட்டணி ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலும் இதே பெண்களுக்கு ஏதேனும் ஒரு தவறு நடந்தால் அதை கண்டும் காணாதமாக போவதுதான் இந்த காங்கிரசின் வந்து ஒரு கைவந்த கலையாக நீங்க பார்க்கணும். நம்ம வந்து சேர சோழ பாண்டியர்னு சொல்லிட்டு ராஜ்யங்கள்னாலே நம்ம வந்து மதுரை பாண்டிய அரசு ஆன மதுரை இல்லாம எழுத முடியாது. அந்த மாதிரி மதுரையில இருந்து செலக்ட் ஆன எம்பி சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, செங்கோலை பார்க்கும் போதெல்லாம் அந்த புறத்துல இருந்த பெண்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்கங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த செங்கோலை, அதாவது தமிழரின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவதற்காக மோடி அவர்கள் செங்கோலை அங்க வந்து நிறுவ, அதற்கு அகைன்ஸ்டா ஒரு தமிழரே பேசி இருப்பது எந்த மாதிரி நீங்க அதை பாக்குறீங்க? எனக்கு வருத்தமா இருக்குமா, மதுரை ஓட்டு போட்ட பெண்கள் தான் இதற்கு நியாயம் கேட்கணும். மதுரை இவரை தேர்ந்தெடுத்த பெண்கள் தான் இதற்கு நியாயம் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு செங்கோலை இப்போ ஒரு தவறுதலாக பேசிய இதே திரு வெங்கடேசன் மதுரை மேயருக்கு மட்டும் செங்கோலை எடுத்து கொடுக்கும் போது கை கூசவில்லையா என்பதை அவரை தான் நம்ம பார்த்து கேட்கணும். இந்த செங்கோல் முறையை எதிர்த்து பேசியவர் மதுரை மேயருக்கு இப்போது ஒரு செங்கோல் எடுத்து கொடுக்கறது பேப்பர்ல இப்போ வந்திருக்கு பாருங்க, நேத்தோ முந்தா நேத்தோ இல்ல அது எப்போ கொடுத்தாரோ, அந்த செங்கோல் எடுத்து கொடுக்கும் போது அந்த புற பெண்கள் அவருக்கு அப்போ ஞாபகம் வந்ததா வரலையா என்பதை அவரை கேட்டுதான் தெரியணும். இதுதான் இவர்களுடைய மனநிலை, இதுதான் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்களின் மனநிலை. அது யாராக இருந்தாலும் சரி, இவர்களை தேர்ந்தெடுத்ததற்கு மதுரை மக்கள் தான் யோசித்து அவர்கள் தான் வருங்காலங்களில் ஒரு முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் கையில் இருக்கு. செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரசின் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, அண்ணாமலை வந்து 1 to 1 என் கூட விவாதத்துக்கு வர சொல்லுங்க, அவர் வந்து எனக்கும் காங்கிரஸை பத்தி என்ன தெரியுங்கிற மாதிரி கேள்வியை சொல்லியிருக்காரு. எனக்கு என்னென்ன தெரியுங்கிறத நான் சொல்றேன், அவரால் வந்து பிஜேபி RSS பத்தி தொடர்ந்து பேச முடியுமாங்கிறத கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சவாலை முன்வைத்திருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் வந்து தமிழகத்துல வந்து மீண்டும் ஒரு முறை பலம் தருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறதா? இல்லை, காங்கிரஸ்லாம் திருப்பி தமிழகத்தில் பலம் ஆவதெல்லாம் வந்து அவங்களுக்கே அது நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்களே இன்னைக்கு திராவிட காங்கிரஸாக தான் இருக்காங்களே தவிர அவங்க வெறும் காங்கிரஸாக அவங்க தமிழ்நாட்டில் இனிமேல் வருமானது டவுட் தாங்க. அவர் சொன்னது ஆப்வியஸ்லி திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பல கட்சியை சார்ந்தவர், இப்போ காங்கிரஸ் இருக்கார் என்பது தான் அதற்கு பொருள். ஸோ அதனால் அவர் இப்போது ஒரு சமீப காலமாக ஒரு 10 ஆண்டு காலமோ 15 ஆண்டு காலமோ தான் காங்கிரஸில் இருக்கிறார் என்பது தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம். ஸோ அதனால் அதற்கு பதில் சொல்லணும், அவ்வளோதானே தவிர நிறுத்திக்கோங்க. அண்ணாமலை அவர்களை வந்து என்ன தெரியும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் பேசுவாரா என்பதை பார்க்கலாம். நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் பேசுவார்கள் என்றதில் எனக்கு நம்பிக்கை மிகவும் மிகவும் வலிமையாக இருக்கிறது.
அதை அவர் அதை ஏற்று பேசுவாரா திரு பெருந்தகை என்றதை அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். சார், ஒரு பொது கேள்வி ஒன்று. அதாவது இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். நிறைய மக்கள் வந்து ஜனநாயகத்துல தேர்தல் மூலமா தங்களுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற முறைன்னு சொல்றோம். உலகத்துக்கே ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா படித்த ஒருவர் அரசியலுக்கு வேணும், அரசியல் தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணி ஐபிஎஸ் எல்லாம் உதறி தள்ளிட்டு வந்து நிக்கிறாரு. அவங்கள வந்து மக்கள் வந்து தோக்கடிக்கிறாங்க. இதே வந்து பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா காலிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளின் ஆதரவு பெற்ற 2 வேட்பாளர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க. முரணா இல்லையா சார் இது? நிச்சயமாக வந்து நீங்க 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 சொல்ற கேள்வி மிகவும் மிகவும் ஒரு அருமையான கேள்வி. அது வந்து ஒரு விதத்துல பார்த்தா வந்து மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் நிச்சயமாக இல்லை என்பதுதான் நமக்கு 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 தோன்றுகிறது. ஏன்னா கோயம்புத்தூர் அண்ணாமலை போன்ற ஒரு கேண்டிடேட்டை வந்து இங்கே தோற்கடிக்கிறார்கள். திரு அண்ணாவை தோற்கடித்தவர்கள், காமராஜை தோற்கடித்தவர்கள், மேடம் ஜெயலலிதாவை தோற்கடித்தவர்கள். ஸோ இந்த மாதிரி பல முக்கியமான தலைவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில். அதனால வந்து அவங்க வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு 5 வருட காலம் போய்விடும். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தவற விட்டு என்பதை மக்கள் உணர்வாங்க. ஸோ தமிழ்நாடு இந்த 10 வருஷமாக இந்த 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன? தமிழ்நாட்டு தொகுதிகளுக்கு அவர்கள் என்னென்ன பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பி இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பதை அவர்கள் சொல்லுவார்களே. ஆனால் பாரத பிரதமரோ பாஜகவோ தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுன்னு சொல்லலாம். இவர்கள் யாராவது இந்த 10 ஆண்டு காலமாக அவர்கள் தொகுதியை பக்கமாவது போயிருக்கிறார்களா? இல்ல அந்த தொகுதியில் பிரச்சனைகளை பார்லிமெண்ட்ல எழுப்பியிருக்காங்களா? அவங்க எழுப்புவது எல்லாமே திரு ஆன்டி மோடி, ஆன்டி ஹிந்துவிசமே தவிர மக்கள் பிரச்சனைக்காக இந்த நம் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற எம்பிக்கள் யார் என்ன கேள்வி எழுப்புறாங்களோ அவங்களால ஒரு பட்டியலிட முடியுமா? நிச்சயமாக முடியாது என்பதுதான் என்னுடைய வாதம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அரசியல் நின்று விலகுறாரு அப்படிங்கிற ஒரு வாதம். அதாவது அவர் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாரா இல்லையா அதெல்லாம் அப்பார்ட். ஆனா அவர் விலகுறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து காட்டு தீ போல பரவுகிறது. இது வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு கொண்டு இருந்தனால இந்த சந்தோஷம் மேலிட இந்த செய்தி இவ்வளவு வேகமா பரவுதா? அதாவதுங்க எல்லாருடைய கண்ணையும் விரலை விட்டு ஆட்டிய மனுஷர் அவர் வந்து வெளியில போவார்னு நினைக்கிறவங்க நினைச்சு கொண்டு போகட்டும். இது நிச்சயமாக அவர் வந்து எதற்காக போறாருன்னு அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அதுக்கு தான் போறாரே தவிர அவர் தமிழ்நாட்டை விட்டு என்றும் விலகப் போவதில்லை, அரசியலை விட்டு விலகப் போவதில்லை. பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டிலிருந்து அவரை எடுக்க போவதும் இல்லை. இவங்க என்ன வேணா பேசட்டுங்க, அவர்கள் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு போட்டோம். திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக அரசியலை விட்டு விலகப் போவதில்லை, தமிழ்நாடை விட்டும் விலகப் போவதில்லை என்பதுல மாற்று கருத்து இல்லை. யோகி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தமிழ்ல செங்கோலை பற்றி பேசும்போது. அப்ப வந்து லோக்கல் இஷ்யூஸ பேசுவதற்காக பிரதமருக்கு வந்து வேற நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல டீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருப்பதால் நேஷனல் லெவல் இஷ்யூஸ ஃபேஸ் பண்றதுக்காக யோகி அடுத்து தயாராகிறாரா? இல்ல, யோகி அவர்கள் வந்து நிச்சயமாக அதாவது இந்த இந்து மதத்தை அவர் செங்கோல் மட்டுமாக கூட போடல. அவர் இந்து மதத்தை எப்படி இவர்கள் எல்லாம் இழிவுபடுத்துறாங்க, குறிப்பாக செங்கோலை பத்தின்றதுக்கு ஒரு தமிழ் தெரியாத ஒரு அந்த தமிழின் அந்த செங்கோலின் அருமையை தெரிந்த ஒரு முதல்வர் போடுறது நமக்கு வெக்கப்படணும். நம்ம வந்து நாம் வெக்கி தலைகுனிய வேணும். நிச்சயமாக அவர் வந்து இதனால அவர் யூபி சீஃப் மினிஸ்டர் அவருடைய தமிழ் வச்சுக்கல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அவர் போட்டாருன்னு நீங்க பார்க்கணும். அவர் உடனே சப்ஸ்டிடியூட்டா பிரதமருக்குன்றத லெவலுக்கு நான் யோசிக்கலைங்க சுபாஜி. சார், விசிகா, சிபிஐ, சிபிஎம் இந்த மாதிரி ஒரு வெற்றி கூட்டணியில கிட்டத்தட்ட எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெற்று வராங்க திமுக கூட்டணி. அந்த கூட்டணியில சின்ன உரசலா, ஏன்னா ஒரு பக்கம் ப. சிதம்பரம் தரமற்ற இலவச சைக்கிள்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து திருமா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியார் மற்றும் மோடி அவர்களின் பிறந்த தினமான அன்று வந்து கள்ளச்சாராய மாநாடு ஒண்ணு நடக்க போறோம், எதிர்ப்பு மாநாடு ஒண்ணு நடத்த போறோம் மதுரையில அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளையும் சொல்லியிருக்காரு. சோ கூட்டணிக்குள்ள அப்படியே லைட்டா ஒரு உரசல் இருக்கோ? அதாவதுங்க, இவர்கள் வந்து அதிமுகவை கடந்த காலத்தில் அடிமை கூட்டணின்னு சொன்னவங்க 10 வருஷமா இவர்களால தான் இந்த திமுக ஆட்சியில் இருக்கிறது. இவங்க இல்லைன்னா இந்த திமுக ஆட்சியில் அமரப்போவது இல்லை. அதனால இவர்கள் வந்து இன்னைக்கு உணர தொடங்கி இருக்காங்க, நாமல் மட்டும் எதற்கு பல்லக்கு தூக்கிகளாக இருக்க வேண்டும்,
நமக்கான ஒரு உரிமையை இந்த உரிமையை முதல்ல நீங்க வந்து மாநில உரிமை இல்லை, உங்கள் கட்சியின் உரிமை முதல்ல இந்த கூட்டணியில் கிடைக்குமான்னு பாருங்க. நீங்க அப்புறம் இந்த மாநில உரிமையை பத்தி பேசலாம். ஸோ அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கான உரிமையாவது திமுகவிடமிருந்து வாங்க முடியுமா என்பதை அவர்கள் யோசிக்கணும். அவர்கள் யோசித்தால் தான் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம். இல்லை என்றால் திமுகவிற்கு கூடவே இருந்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் வெறும் ஒரு காரணமாகத்தான் இருக்க முடியுமே தவிர இவர்களுடைய கட்சிகள் வளரும் என்பதை அவர்கள் மறந்துவிட வேண்டும். சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றிம்மா.